பெயிண்டிங் செய்திருக்காங்க. சூப்பர் ஜிஎல் முதல் வந்த ஒரு செல் மாடல். இந்த வேனோட ப்ரைஸ் 100% கண்டிஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. இந்த காரை அவங்க விற்கிற விலையிலே வேல்யூஷன் பெருகுது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எஸ்எஸ் கார் சேலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும், இருபாலையில் இருக்குது. இங்கே இருக்கிற வாகனங்களை இதை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இதில் ஒரு ஓமினி வேனும் வந்து நிற்குது. இதில் ஒரு செல் மாடல் வேன் ஒன்று நிற்குது. பார்ப்போம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன விலையில் வந்திருக்கண்டு வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதிலே ஒரு கார் நிற்குது. இது டொயோட்டாவோட. டயர் வளமெல்லாம் நல்லா இருக்குது. பெயிண்டிங் செய்திருக்காங்க. இது வந்து ஆட்டோ கியரில் நிற்குது. சீட் வளமெல்லாம் நல்லா இருக்குது. நார்மலாக அல்டோவையும் விட கொஞ்சம் ஸ்பேஸ் கூட தான். 64 டேஷில் நிற்குது. ஃபுல்லாக இரும்பு தான். ஏசி எல்லாம் ஒர்க் பண்ணாது. நார்மலாக எடுத்து ஓடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, விலோ வீல் எல்லாம் போட்டிருக்காங்க. இது டீசல் வெஹிக்கிள். இந்த கார் வந்து டீசல். இதோட விலை சொல்கிறாங்க 21,50,000. இங்கே வேன் ஒன்று நிற்குது. இதில் பார்க்கவே தெரியுது, சீட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. டொயோட்டாவோட சூப்பர் ஜிஎல் முதல் வந்த ஒரு செல் மாடல் வாகனம். இதுவும் ஆட்டோ கியர்லாம் நிற்குது. ஏசி ஒர்க் பண்ணாது, ஆனால் சீட்டெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். சீட்டெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா அடிச்சிருக்காங்க. JY நம்பர் நல்லா இருக்குது. டயர் பலம் நல்லா இருக்குது. நாலு டயரும் நல்லா இருக்குது. இந்த வேனோட ப்ரைஸ் வந்து 47 லட்சம். நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்து பிடிச்சிருந்தா இந்த வேனை எடுக்கலாம். நான் உண்மையிலே ஓடி பார்க்கையில் வழித்தோற்றத்தில் வச்சு தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமினி ஒன்று நிற்குது. இதுவும் ஒரு மினி வேன் தான். இது வந்து மேனுவல் கியர். இதுவும் சீட் அடிச்சிருக்காங்க. சீட் பலம் நல்லா இருக்குது.
சீட் நல்லா இருக்குது. 100% கண்டிஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சீட் நல்லா இருக்குது, டயர் பலமும் நல்லா இருக்குது, எலோ வீலோடு இருக்குது. பெயிண்டிங் செய்த வாகனம்தான். இதனோட ப்ரைஸ் வந்து 24,50,000. உண்மையிலே இந்த இதுக்கே வேல்யூஷன் வருதான் 24 லட்சம். 24 லட்சம் வேல்யூஷன் வருதுதான். 24 லட்சம் அவங்க சொல்கிற விலை. இந்த கார் நிற்குது. இது ஆளும் பழைய மாடல் தான், ஆனால் மோடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சீட்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. இதை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க இந்த காரை. உங்களுக்கு விருப்பமெண்டா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இதோட ப்ரைஸ் சொல்கிறாங்க 11 லட்சம். அதான் 11,50,000 சொல்கிறாங்க. இது வந்து ஒயிட் கலர் ஒன்று இருக்குது இங்கால. இந்த காரையும் விட இது கொஞ்சம் கண்டிஷனாக இருக்குது. இந்த 11 இது 9.5 லட்சம், சாரி 8.5 லட்சம் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் சீட் நல்லா இருக்குது. என்ஜின் பலம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓடி பார்த்து என்னென்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஒயிட் கலரில் இருக்குது. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. விலையை நீங்கள் உங்கள்கிட்ட கதைச்சு கொள்ளுங்க. உண்மையிலேயே இவங்ககிட்ட வாகனம் வந்து விலை குறைவாகத்தான் இருக்குது. கண்டிஷன் நார்மலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொடி வளம் நீங்கள் நார்மலாக வீடியோவில் பார்க்கலாம். என்ஜின் வளத்தை நீங்கள் தான் நேராக வந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிலதெல்லாம் வேல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த விலையிலேயே கொடுத்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் வேல்யூஷன் இவங்க விற்கிற விலையிலே வேல்யூஷன் பெருகுது. அதில் ஒரு வேல்யூஷன்லேருந்து ஒரு 70% லீஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து வாகனங்களை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காரை தவிர இந்த 3 வீலரும் நிற்கிது. இது பேக்கரிக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் சொந்தமாக எதுவும் சுய தொழில் செய்ய போகிறேன்னு சொன்னாலும் இதை வாங்கலாம். JOவில் நிற்குது. அதை தவிர 2 பைக்ஸ் நிற்குது. நீங்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் வந்து நேராக வந்து பார்த்து இதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.